வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கன்னி ராசி அன்பர்களே, சனி பகவானின் இறுதி சுற்று, அதாவது இறுதி கட்டம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2025 எப்படி இருக்கும்? இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா 5க்கும் 6க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியும் அவரே, 6க்குரியவன், கடன், நோய் எதிர்ப்பு, பகையை கொடுக்கக்கூடியவனும் அந்த சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு கடந்த 2 வருடங்களாகவே அங்கேயே உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு சில பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த 3 மாத காலம் என்ன பலனை கொடுக்க போகிறார்? அந்த சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்படின்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். அந்த குரு அங்கிறது உங்க ஜாதகப்படி யாரு அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை கொடுக்கக்கூடியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி, இப்போ பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? எதிர்ப்புக்குள்ள இருக்கிறீங்க, பகைக்குள்ள இருக்கிறீங்க, நோய் சார்ந்த விஷயங்கள், கடன் விஷயங்கள், வழக்கு விஷயங்கள், இதுக்கெல்லாமே தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமைகிறது. கடனை குறைச்சி விடலாம், கடனை முற்றிலுமாக அடைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த 3 மாதங்கள். ஸோ இந்த 2 வருடங்களாகவே கடன் விஷயத்துக்குள்ளே போனீங்க, கடனை அடைச்சிருப்பீங்க, கடனை வாங்கியிருப்பீங்க. கடன் என்பது இருந்து கொண்டே இருந்திருக்கும் ஏதோ ரூபத்தில். இப்போ என்ன பண்ணுவீங்க? அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அமைப்பை உருவாக்கும். அதே சமயத்தில் எதிர்ப்பு, கடந்த 2 வருஷமாக உங்களுக்கு எதிர்ப்பு இருந்தது. போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. வேலையில் இருந்திருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அந்த போட்டியாளர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டே செயல்படக்கூடிய தன்மை, அதன் மூலமாக நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். ஒரு போட்டி இருந்தால் தான் நம்ம அதை சாதிக்கணும், அவரை விட பீட் பண்ணி அடுத்த நிலைக்கு போகணும் என்கின்ற எண்ணப்பாடு வரும் அல்லவா? அந்த போட்டியாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு, அவர்களுடன் போராடி கொண்டு, அவர்களுடன் சில நடைமுறைகளை பின்பற்றி கொண்டு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கும். இப்போ இந்த காலகட்டம், இந்த 3 மாதங்கள் போட்டியிலிருந்து வெற்றி பெறணும், அல்லது எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகி ஓடணும், இல்லை நீங்கள் அங்கே விட்டு விலகி அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்போ எதிர்ப்புகள் இல்லாத ஒரு காலகட்டமாக மாறக்கூடிய சூழ்நிலை, சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கும். முதுகில் குத்தி கொண்டிருந்தவர்கள், பின்னாடி அதாவது புற முதுகில் இருந்து அடித்து கொண்டிருந்தவர்களை இப்ப கண்டுபிடிப்பீர்கள். இவங்கத்தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய செயல்பாட்டுக்கு ஒரு எதிர்ப்பாக, ஒரு என்ன சொல்றது, ஒரு வகையில் தீங்கு செய்து கொண்டிருந்தவர்களை அடையாளப்படுத்தி கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது வெற்றி அல்லவா? வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? இதுவரைக்கும் எனக்கு வெற்றியே கிடைக்கலையே, ஒரு போராட்டமாகவே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 3 மாதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். எதில் வேணா எடுத்துக்குங்க, வெற்றி என்பது நிச்சயமாக உண்டு. எந்தில் வெற்றி உங்களுக்கு உண்டு? மாணக்கர்களாக இருந்தால் நான் போட்டித் தேர்வில் வெற்றி பெறணும் என்று உழைத்து கொண்டு 2 வருடங்களாக சாதிக்க முடியாமல் இருந்தக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 3 மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வெற்றியாளராக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் ஹெல்த் பிரச்சனை இருந்துட்டே இருந்தது. உடல் நலம், 6ஆம் இடத்தில் சனி உட்கார்ந்திருக்கார். ஹெல்த் பிரச்சனை இருந்தது, அதை சரி செய்யக்கூடிய தன்மையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. எப்படியாவது ஒன்று இந்த ஹெல்த் சார்ந்த விஷயம் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ இந்த நோய் சார்ந்த விஷயத்தில் அதற்கு செலவு செய்யக்கூடிய, அதில் போகக்கூடிய, அதில் உங்கள் மனசை செலுத்தக்கூடிய தன்மை இருந்ததல்லவா? இப்போ அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். வம்பு வழக்கு யாருக்கெல்லாம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வழக்கு இருந்து கொண்டு 2 வருடங்களாக வழக்கில் போராடி கொண்டு அப்படியே ஏதோ தவழ்ந்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு சொல்யூஷனை கொடுத்துரும். வெற்றி, வழக்குக்கு சொல்யூஷன் நல்லவைகளாகவோ அல்லது அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மையாகவோ இருக்கும். அப்போ நிச்சயமாக வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6ஆம் இடம் என்பது எல்லா விஷயத்திலும், அதுவும் மருத்துவத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்.
மற்றவர்களுடைய நோயை தீர்க்கக்கூடிய, மற்றவர்களுடைய குறையை தீர்க்கக்கூடிய உபதேசங்களை செய்யக்கூடிய ஹீலிங்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவர்களாக இருக்கலாம், அல்லது கன்சல்டிங் சார்ந்த மற்றவர்களுடைய குறையை போக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 3 மாதங்கள் உற்சாகத்தையும் வெற்றியையும் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். 8ஆம் இடத்தை சனி பார்த்து வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தது, அது எல்லாத்தையும் வெளிவர போறீங்க அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லிடுவேன். வெளிநாட்டுக்கு போகவே முடியலைங்க இந்த கன்னிராசி என்பவர்கள். ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு தொந்தரவு, பிரச்சனை, வலி, வேதனை, இப்போ வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும்ல. யாரெல்லாம் கன்னிராசி என்பவர்கள் நான் வெளிநாட்டு போக முடியல, அதுக்கான முயற்சி எடுக்கிற தடை இருக்குது, உன் குடும்ப பிரச்சனை இருக்குது, அல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை தட்டி கழித்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த 3 மாதங்களில் இது உங்களுக்கு சிறப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஏன்னா குருவின் நட்சத்திரத்தில் இருக்கார், குரு 9ஆம் இடத்தில் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், நிச்சயமாக செல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு, ஏன்னா சனி தான் உங்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், 5க்குரியவன் அவனே, அவன் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். 6ல் இருந்து 6க்கு அது 5ஆம் இடம் 12 சில தடைகளை கொடுத்திருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தன்மை ஒரு சிலருக்கு, எத்தனை முயற்சி எடுத்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை, எத்தனையோ செலவு செஞ்சிருப்பீங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருப்பீங்க, ஏதாவது செலவுகளை கொடுத்து கொண்டிருந்தது, கடனை கூட ஆக்கியிருக்கும், நிறைய லட்சங்களை கூட இழந்திருப்பீர்கள். ஆனால் இந்த 3 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். அந்த குருங்கிறது யாரு? குழந்தை காரக கிரகம். ஸோ அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குழந்தை காரக கிரகமாகிய குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது ஏன் குழந்தை கொடுக்க மாட்டார்? நிச்சயமாக குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் அந்த இடத்துல சொல்றேன். திருமண பாக்கியங்கள் நிச்சயமாக நடக்கும். சனி 6ஆம் இடத்துல இருக்கார், தடையை கொடுத்துருக்கோம். காதல்னு ஒரு சிலருக்கு பிரச்சனையை உருவாக்கி இருக்கும். இப்போ சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதம் சுபத்துவமாக இந்த சனி பகவான் இருக்க போகிறார். அடுத்து சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல போய் ராசியை பார்க்கிறார். கலத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்கிறார். திருமணஸ்தானத்தில் போய் கலத்திர காரகனுக்கு. குரு பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ திருமண பாக்கியம் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அல்லவா? அப்போ தருவார். குருவின் நட்சத்திரத்தில் தான் சனி பிரயாணம் பண்றார். அந்த குருங்கிறது 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி. ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் தடைபட்டு கொண்டு, தடங்களாகி கொண்டு, ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கலை, ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நல்லதாகவே நடக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்க முடியலையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்ப கடன் கிடைத்து, கடன் மூலமாக சுப கடன்களாக கன்வெர்ட் ஆகி ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும். தொழில் காரக கிரகம் தான் யாரு? சனி பகவான். அந்த சனி 6ஆம் இடத்திலே உட்கார்ந்திருக்கார். நல்ல வேலை செட்டில் பண்ணிடுவார். படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும். இப்போ இதுவரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு சம்பளம் வருது, நான் படித்த படிப்பு ஒன்று, நான் பார்க்குற வேலை ஒன்று இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் ஏராளம் அல்லவா? அவர்கள் இப்போ ஒரு சுவிட்ச் ஓவர் ஆவதற்கான வாய்ப்புகளை தரும். நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கிறீங்களோ அந்த படிப்புக்குண்டான துறையை நோக்கி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இந்த 3 மாத காலகட்டங்கள். அப்போ தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் மேன்மை என்று கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இருக்கிறது. ஒரு சிவப்பு கம்பளம் போட்டு உங்களுக்கு வரவேற்பார்கள். புதிய பாதை, புதிய வழித்தடத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு, சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா குருவின் நட்சத்திரம், குருங்கிறது என்ன? ஒரு பொதுநலம் அல்லவா? குருங்கிறது கடவுள் அல்லவா? பெரிய மனிதர்கள் அல்லவா? அந்த பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா சனி குரு
காம்பினேஷன் கிடைக்குது அல்லவா? அப்ப கால சக்கரத்துக்கு குருங்கிறது 9க்குரியவன், சனிங்கிறது 10க்குரியவன். அப்போ 9 10 இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லுவோமே. ஸோ அந்த அமைப்புக்கு ஏற்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்கிறது தான் இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். அப்போ இந்த கடைசி 3 மாதங்கள் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். தொழிலிலும் மேன்மையிலும், என தொழில்காரகன் அல்லவா, கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரியான சுச்சுவேஷத்தில் தவித்து கொண்டிருப்பவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.